ஒயிட் என்ன பண்ண போறாங்க, பிஷப் வச்சு செக் வைக்க போறாங்க. அப்படி செக் வச்சா இந்த டயகனல்ல கண்டிப்பா கிங்கால மூவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நைட் இந்த ஸ்கொயரையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ கிங்குக்கு ஸோ லீகலா இருக்கிற ஸ்கொயர்ஸ்னா இங்க 1 அண்ட் 2. இந்த ரெண்டு ஸ்கொயர்ல மட்டும்தான் கிங்கால மூவ் முடியும். ஸோ அப்படி இந்த ரெண்டு ஸ்கொயர்ல மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும், 4 மூவ் பண்ணாங்கன்னா இது ஒரு பிளண்டர். பிஷப் C7 செக் வச்சு நைட் போனாலும் பரவாயில்லன்னு இங்க குயினாக போற பிளாக்குக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்பா இருந்த இந்த பானை டேக்ஸ் எடுத்துருவாங்க. அதனால கிங் F4ங்கிறது ஒரு சாய்ஸா இருக்காது. சோ இப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு கிங் D3. கிங் D3 பிளே பண்ணதுக்கு அப்புறம் ஒயிட்டுக்கு இருக்கிற, அதாவது ஒயிட் வின் பண்ணணும்னா ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இங்க நைட் H3 மட்டும்தான். வேற என்ன பிளே பண்ணாலும் கேம் டிராவ் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா பிளாக் இந்த கேமை வின் பண்ணிடுவாங்க. இப்போ பிளாக்குக்கு இருக்கிற பெஸ்ட் சாய்ஸ், ஏன்னா பிளாக் இங்க பானை ப்ரமோஷன் பண்ணி இங்க குயின் எடுக்கணும். ஸோ அப்படி குயின் எடுக்காம வேற ஏதாவது மூவ்ஸ் பண்ணணும்னு கிங் C2 ஆர் கிங் C3ன்னு பிளே பண்ணாங்கன்னா இங்க என்ன நடக்கும், நைட் F2 பிளே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பான் ப்ரமோஷன் ஆகக்கூடிய இந்த ஸ்கொயருக்கு நைட் ஒரு அட்டாக்கரா வந்துட்டாங்க. ஸோ இப்போ கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பானையும் பிஷப் வச்சு டேக்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அதனால கிங்க மூவ் பண்றது இங்க ஒரு பிளண்டர் மூவா இருக்கும். ஸோ அதனால பான் இங்க புஷ் பண்ணி குயினை எடுக்கிறது மட்டும்தான் இங்க ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அதை பண்ணினதுக்கு அப்புறம் பிஷப் G1 வச்சு இன்டர்போசிங், அதாவது பிளாக் பண்ணுவாங்க இந்த செக்கை. ஸோ இப்போ பிஷப்பை டேக்ஸ் எடுக்க முடியாது, நைட்டை டேக்ஸ் எடுக்க முடியாது, பானையும் டேக்ஸ் எடுக்க முடியாது. பானை குயின் வச்சு டேக்ஸ் எடுத்தாங்கன்னா ஸோ இங்க நைட் 4. ஸோ அப்போ கண்டிப்பா இங்க குயினை லாஸ் பண்ணி கேமை லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கிங்க மூவ் பண்றது மட்டும்தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கிங் கண்டிப்பா E4 பிளே பண்ண முடியாது, ஏன்னா இங்க ஒரு நைட் 4 இருக்கு. ஒன்ஸ் C4 பிளே பண்ணதுக்கு அப்புறம் இங்க கிங் F1ன்னு ஒரு மூவ் பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா குயினை கம்ப்ளீட்டா இங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ குயினால வெளியே வர முடியாது. ஸோ இப்போ பிளாக் கிங் D5 பிளே பண்ணாங்கன்னா ஸோ அடுத்து குயினை ட்ராப் பண்றதுக்கான நைட் F2. ஸோ இப்போ குயினால வேற எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. ஏதாவது ஒரு மெட்டீரியலோட எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல தான் பிளாக்குக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் மூவ் இருக்கு. ஏன்னா இந்த பொசிஷன்ல குயின் கண்டிப்பா போயிரும். ஆனா பிளாக் வந்து இந்த கேமை டிரா பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்காக இங்க H3ன்னு பானை புஷ் பண்றாங்க. பானை புஷ் பண்ண உடனே பான் ஆல்ரெடி டபுள் அட்டாக்ல தானே இருக்கு, ஃப்ரீ பான்ஸ் சொல்லி நைட் வச்சு டேக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இந்த கேம் கம்ப்ளீட்டா டிராவ் ஆகும். ஏன்னா அடுத்து பிளாக்குக்கு இருக்கிற மூவ் கிங் D6. ஸோ இப்போ பிஷப் இங்க இருந்து மூவ் பண்ண முடியாது. இப்ப நைட்டால நைட் F2 வர முடியாது. அப்படி நைட் F2 வந்தா டிராப்ல இருக்கிற குயின் ஃப்ரீயா வெளியே வந்துடும். ஸோ இந்த கேம் ஈஸியா டிராவ் ஆயிரும். அதனால ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிங் F. இப்போ பிளாக் கிங் D5 பிளே பண்ண போறாங்க. இப்போ ஒருவேளை ஒயிட் கிங் F3 பிளே பண்ணாங்கன்னா ஸோ இங்க கிங் C6. ஏன்னா இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த ரெண்டுல ஒரு பீஸை மூவ் பண்ணாலும் குயின் வெளியே வந்துடும். ஒன்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் வழியா வருவாங்க, இல்லைன்னா H5 வழியா வருவாங்க. இதனால ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கிங்க மாத்தி மாத்தி மூவ் பண்றதுதான். சோ அதனால இந்த கேம் டிராவ் ஆயிரும். சோ அதனால இங்க நைட் வச்சு இந்த பானை டேக்ஸ் எடுக்கிறது, வின்னிங் இருக்கிற கேமை டிராவ் ஆக்குறது. சோ ஒருவேளை ஜி பான் வச்சு ஹெச் பான் டேக்ஸ் எடுத்தாலும் இங்க குயின் ஃப்ரீயா வெளியே வந்துடும். சோ இந்த கேம்ல பிளாக் வின் பண்ணிடுவாங்க. அப்ப இங்க இருக்கிற ஒரே சாய்ஸ் இங்க குயினை கேப்சர் பண்றதுதான். அப்படி குயினை டேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பான் வச்சு G2 டேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ கிங் டேக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு தியரிட்டிக்கலா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நைட் பிஷப்பை வச்சு ஒயிட்டால இங்க செக்மேட் வைக்க முடியும். அதை ஒயிட் ட்ரை பண்ணலாம். ஒயிட்டுக்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு.